அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மறைந்த முதுபெரும் தலைவர் குமரி அனந்தனுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறைந்த முதுபெரும் தலைவர் குமரி அனந்தனுக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என கூறப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், மேலும் விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். குமரி அனந்தனுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று தமிழக அரசு சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர்களுள் ஒருவராக இருந்தவர் குமரி அனந்தன் அவர்கள். காமராசருடன் இணைந்து பணியாற்றி வரும் அவர். மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் இருந்து அவர் பணியாற்றியிருக்கிறார். தமிழகத்திலிருந்து எம்பியாக பலமுறை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினராக அவர் 5 முறை தேர்வு செய்யப்பட்டு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவராகவும் அவர் இருந்திருக்கிறார். எனவே ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி என்பதை தாண்டி இலக்கியம், அது தமிழ் இலக்கியத்தில் பேரன்பு கொண்டவரும் பேரார்வம் கொண்டவருமாக அவர் இருந்திருக்கிறார். பாரத மாதாவிற்கு சிலை அமைக்க வேண்டும் என்று நீண்ட காலமாக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது கூட இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த சாராய கடைகளை மூட வேண்டும் என்று நெடுந்தூரம் நடைபயணமாக மேற்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர். பல்வேறு பொதுநல பிரச்சனைகளுக்காக தொடர்ச்சியாக தன்னுடைய இறுதி காலம் வரை தொடர்ந்து போராடி கொண்டிருந்தார். கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாகத்தான் உடல்நிலை மிக மோசமான காரணத்தால் படுத்த படுக்கையாக இருந்து வந்தார். ஆனால் அதற்கு முன்பெல்லாம் எந்த ஒரு பொது பிரச்சனையாக இருந்தாலும் போராட்ட களத்திற்கு வருவது, மக்களை நேரடியாக சென்று சந்திப்பது, அதே போல மக்களை திரட்டி போராட்டங்களை நடத்துவது உள்ளிட்ட பல பணிகளை அவர் மேற்கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பல புத்தகங்களையும் அவர் எழுதியிருக்கின்றார். தமிழ் மீது தீராத பற்று கொண்டவராக இருந்திருக்கிறார். அவரது உழைப்பையும் அவரது இந்த சேவையையும் பாராட்டி தமிழக அரசு அவருக்கு அரசு மரியாதையுடன் வழியனுப்பி வைத்ததாக இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.